நான் சசிரேகா அவர்கள்ட்ட நீங்கள் வச்ச அதே குற்றச்சாட்டை அமைச்சர் ரகுபதி வைக்கிறார். குடும்பத்தை காப்பாற்ற தான் கூட்டணி அமைத்தார் இபிஎஸ் அப்படின்ற குற்றச்சாட்டை அதிமுக மேலே வைக்கிறார். எங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாருங்க? திமுக ஆட்சி. நான் குடும்பத்தில் நாங்கள் காப்பாற்றலை. எங்கள் குடும்பத்தில் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்பாகவோ எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது அது தொடர்பாகவோ யாரும் எங்கேயும் ஓடி ஒளையில. எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்றதை நான் முதல் ரவுண்ட்லேயே தெளிவுபடுத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து குடும்பத்தை காப்பாற்ற அதை காப்பாற்றன்னு சும்மா ஏதாவது சொல்லணுன்றதுக்காக ரகுபதி எப்படி நான் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சமீப காலங்களாக அவருடைய உளறல்கள் தான் அதிகமாக இல்லை. அவரோட சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலை தான் ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் கொடுத்துட்ருக்காரு. அவர் திமுகவில் பலிகடா ஆகி கொண்டிருக்கிறாரான்ற சந்தேகம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் குடும்பத்தை காப்பாற்றணும். இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாரு? நித்தி ஆயோக் மீட்டிங்கில் கலந்துக்க போகிறது யார்? எதிர்க்கட்சி தலைவரா முதலமைச்சரா? முதலமைச்சர் தான். இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? போன ஆட்சி, அந்த ஆட்சி, வரப்போற ஆட்சி, இதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு பிரச்சனை நடந்தால் யாரு கேட்பாங்க? இன்னைக்கு நித்தி ஆயோக்னா தமிழ்நாடு சார்பாக ஒருவர் கலந்து கொண்டார் இல்லைன்னா யாரும் சொல்லுவாங்க? முதலமைச்சருக்கு தானே போகும். நம்ம 22லேருந்து அதை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். 3 ஆண்டுகளா போகாம ஏன் இப்போ போறீங்கன்னு தான். இதுல எங்க இந்த குடும்பம் வந்தது? குடும்பத்திற்கும் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கும் இல்ல இவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். நான் குற்றச்சாட்டு குடும்பத்துக்காக இல்லைன்றது நான் சொல்லிட்டேனே. எந்த இடத்தில் குடும்பம்னு நீங்க சொல்றீங்க? உங்கள் குடும்பங்களுக்கான காரணம் நீங்கள் அதற்காகத்தான் போறீங்கன்றதை நான் விளக்கமா சொல்லிட்டேன். உங்க அமைச்சர்கள் பொன்முடி தொடங்கி, செந்தில் பாலாஜி தொடங்கி, ஆகாஷ் பாஸ்கரன் தொடங்கி, ரத்தீஷ் தொடங்கி, துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி, ஸ்டாலின் தொடங்கி, கனிமொழி அவர்கள் தொடங்கி எதற்காக நீங்கள் போகிறீர்கள்? கடந்த காலங்களில் என்ன செய்தீர்கள்? என்ன உரிமையை பெற்றுக்கொண்டு வந்தீர்கள்? தெளிவா சொல்லிட்டேன். அண்ணன் கூட சொன்னாங்க நம்ம இதயத்துள்ளான்னு நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வந்து இருக்கு, திமுக சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கூட ஒரு கேட்டார். நாகராஜுக்கு சொல்றேன் அப்படின்லாம். அப்ப காங்கிரஸ்க்கு விருப்பம் இல்லை திமுக கூட்டணியில் இருப்பதற்கு. காங்கிரசுக்கு விருப்பம் இல்லை என்றது 2-3 தடவை சொல்லிட்டாரு. திமுக பிஜேபி கூட்டணிக்கு போகிறதா அப்படின்னு. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இன்னைக்கு திமுக இங்க கூட்டணி எப்படி வச்சாங்க, யார் அறிவிச்சாங்க? இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பத்திலாம் சொல்றாரு. அன்னைக்கு ரெய்டு 2Gக்காக வந்த போது மேல் மாடியில் ரெய்டை நடத்திக்கிட்டே, சிபிஐ ரெய்டுல இருந்து ஐடி ரெய்டு நடத்திக்கிட்டே அறிவாலயத்தில் 2வது மாடியில் கூட்டணி பேசி 63 சீட்டுகளை பெற்றது யார்? நீங்க. இன்னைக்கு கனிமொழிக்காகவே என் மகள் ஒரு பூவை போன்றவர், அவர் திஹார் ஜெயிலில் இந்த வெயிலில், மே மாத வெயிலில், கத்திரி வெயிலில் வாடிக்கொண்டிருக்கிறார். சோனியா காந்தியை போய் சந்திச்சுட்டு டெல்லியில் இருந்து பேட்டி கொடுத்தது யார்? என்ன உரிமைக்காக போனீங்க? இலங்கை தமிழர்கள் செத்த போது உரிமைக்காக போனீங்களா? காவிரி உரிமைக்காக போனாரா கருணாநிதி என்னைக்காவது? கச்சத்தீவு உரிமைக்காக என்னைக்காவது போயிருக்காரா? முல்லை பெரியார் உரிமைக்காக என்னைக்காவது போயிருக்காரா? மாநில உரிமைக்காக என்னைக்குமே போகாத இவர்கள் போனதெல்லாம் இவர்களுடைய குடும்பத்து உரிமைக்காகத்தானே. எங்கள் கூட்டணி பற்றி இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே, இன்னைக்கு அதே தானே உங்கள் ரெய்டு நடத்தி தானே 63 சீட்டு வாங்குனீங்க. அன்னைக்கு இதே கருணாநிதி அவர்கள் கூட நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அன்னபூரணி, அட்சய பாத்திரம், சோனியா காந்தி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து சேருவதற்கு லாயக்கற்ற இந்த இயக்கம், இவர்கள் எங்களோடு இருக்கவே தேவையில்லை, இவர்களுடைய பழிகளை நாங்கள் சுமக்க வேண்டுமான்னு இதே KN நேரு பேசினார், துரைமுருகன் பேசினார். உங்க கட்சியில இவர்களுடைய 2G குற்றச்சாட்டை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை EVK சம்பத் அவர்கள் சொன்னார். இதே திமுக பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிமுக எடுத்துக்கோங்க, திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை எடுத்துக்கோங்க, திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் எங்களை தமிழ் இனமே மன்னிக்காது, கல்லறை கூட மன்னிக்காது என்று சொன்னவர்கள். இதே திமுக கூட்டணி பழம் நழுவி பாலில் விழும் என்று தேமுதிகவுக்காக அந்த நம்ம நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் காத்திருந்தவர்கள். இப்படி எல்லாம் கூட்டணியில் அலங்கோலம் செய்பவர்கள் திமுகவும் நீங்கள் இருக்கிறீர்களே, அந்த கூட்டணி அதை இப்ப சொல்லிட்டாரு. திமுக பிஜேபியோட சேர நினைக்கிறதா 4 முறை கேட்டுட்டார். அப்ப இவர்கள் அவர்களோட கூட்டணி இல்லை, அவர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை என்று தானே அர்த்தம். இதே சேரனை ஒரு நிமிஷம் செல்வ பெருந்தகையும் உங்கள் காங்கிரஸ் கூட்டத்திலே பேசினாங்கல்ல, நாம் முதலமைச்சர் ஆக வேண்டும், நாம் எப்போது ஆவது, நம்முடைய உரிமையை எப்போது நிலைநாட்டுவதுன்னு கார்த்தி சிதம்பரம்ல இருந்து செல்வ பெருந்தகையில இருந்து பேசினாங்களா இல்லையா? பிரஸ் மீட்ல இவர்கள் எல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அண்ணனுக்கு இது ஒண்ணே முடிச்சிடுறேன். ராஜீவ்காந்தி கொலை விவகாரத்துல அங்க வந்து நம்மளுடைய இவர் வெளியில வரும்போது நீங்க என்ன பண்ணாங்க? உங்களுடைய அந்த கொலை குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து வெளியில வரும்போது உங்களுடைய இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைத்தாரே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுல எல்லாம் நீங்கள் கூட்டணி பற்றி எங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறீர்கள். முரண் கூட்டணி என்ன இருக்கிறது? இல்ல அதிமுக வெளியில வரதுல மாற்று கருத்துல உரிமை சார்ந்து, தமிழகம் சார்ந்து கோர்ட் விடுவிச்சா நாங்க தானே அதுக்கு போட்டதே முதல்ல. இவங்க என்ன நளினி மட்டும் தான் வந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, மத்தபடி அவர்கள் வரவே கூடாது அப்படின்னு சொன்னவர்கள் தானே இவர்கள். அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கையை பிடிச்சிட்டு மாநிலத்தை சார்ந்த வரைக்கும் திமுக அதிமுக நிலைப்பாடு ஒண்ணுதான். அதுல அவரை போய் கட்டிப்பிடித்தாரே, உங்கள் தலைவர் அநியாயமா கொல்லப்பட்டாரு, அவரை கட்டிப்பிடித்த உங்கள் முதலமைச்சரோட கூட்டணி வைத்திருக்கீங்களா, அதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறேன் நான் இப்போ. அது உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்கிறேன். இவங்க சொல்லலாம் குடும்ப நலனுக்கு போறாங்கிற ஒரு பொய்யை சொல்லலாம். குடும்ப நலனுக்கு போகிற நிலைமையில இல்லைங்கிறதுக்கு தான் நான் அவ்வளோ விளக்கமாக சொன்னேன், மக்களுக்கு புரிகிற மாதிரி. நாகராஜன் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதிலும் சொன்னேன். அப்படின்னா நாளைக்கு நீங்கள் திமுகவை இணைக்க போறீங்களா? அது நடக்கிற காரியம். அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அதல்ல, அது நடக்காத காரியம்.
அது சூரியன் என்பது கிழக்கு தான் உதிக்கும், மேற்க உதிக்காது. அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். அப்படின்னா நீங்க வந்து அலைஞ்ச திமுகவுடைய ஆசையா இருக்கீங்களான்னு அர்த்தம். அப்படின்னா அந்த இந்த கூட்டணி இன்டாக்ட் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை. இந்த நாடே சொல்லுது இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றேன். பலவீனமா இருக்க கூட்டணி அவங்க கூட்டணி. இன்றைக்கு ஏதோ ஈழத்தில் போய் காங்கிரஸ் தலைவர்கள் அல்லது திருமதி சோனியா காந்தி உள்பட நாங்கள்லாம் போய் துப்பாக்கி எடுத்து அங்கே ஈழத்தில் பிரபாகருக்கு எதாவது சண்டை போட்ட மாதிரி ஒரு பொய் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பொய்யை சொல்லிட்டு வராங்க. எந்த ஒரு பொய்? இன்னைக்கு வந்து திமுகவுடைய அந்த கூட்டணி பேசுகிற நேரத்தில் வந்து நாங்கள் அப்படி அனுப்பிச்சு விட்டுட்டு இப்படி பண்ண முடியாது. இது வேற, அது வேற. அது பொய். எப்படின்னா ஒரு நிமிஷம், ஒரு அடிப்படை உண்மை, ஒரு நாளில் போய் சீட்டு பேசி முடிக்க முடியாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. தொடர் பேச்சு நடக்கும். இது ஒரு பேச்சுல ஒரு நேரத்துல அவங்க பேசி முடிக்கிறது. இந்த பொய்ய வந்து பல பேர் ஊடகத்தில் சொல்றாங்க, அதை மறுக்கிற நான் நிலையில இருக்கேன். அதாவது கூட்டணி பேச்சு என்பது ஒரு நாள்ல முடியறது இல்லை, இது தொடர் நடக்கிறது. இந்த ரெய்டு என்பது இது தனியா நடந்தது, அதற்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு டாக்டர் கலைஞரோ முதல்வர் ஸ்டாலினோ இல்ல. ஒரே விஷயம் திரும்ப சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப எம்ஜிஆர் எங்களுக்கு 80 சீட்டு கொடுத்தாரு. திரும்ப கேட்கிறேன், 80 சீட்டு எம்ஜிஆர் கொடுத்தாரு, ஜெயலலிதா 60க்கு மேல கூட்டாங்களே, அப்ப நாங்க என்ன அவங்களோட இந்த மாதிரி ரெய்டு விட்டோமா? நாங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். கூட்டணி என்பது கூட்டணி என்பது பலத்துக்கு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அன்னைக்கு உள்ள பலத்துக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு உள்ள பலத்துக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க. பாஜகவுக்கு நீங்க 20-25 சீட்டு கொடுப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? நீங்க இப்ப வந்து இப்ப நீங்க பேசி முடிக்கிற அமைதியா இருந்தேன் நான். நீங்க பேசும்போது நீங்க பொய் சொல்ல உலகத்துக்கே தெரியும் திரு எடப்பாடியார் எதுக்கு போனாரு, அங்க போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். என்ன நடந்துச்சு? கூட்டணி முடிவாச்சு. ரொம்ப சிம்பிள். கூட்டணியே இல்லைன்னு சொன்ன 26 மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் கூட்டணியே இல்லைன்னு செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா? இனிமே நாங்கள் வந்து பாஜகவோட சேர மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்தாங்க இல்லையா? மக்கள்கிட்ட போய் உண்மை கேட்குறீங்க. நீங்க சொல்ற பொய்யோட உண்மையை கேட்கணும். உலகத்துக்கு தெரியும் எடப்பாடியார் ஏன் போனாரு, அதனுடைய அவுட்கம் என்ன எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி உருவாச்சு. நாளைக்கு முதல்வர் போறாரு, நாளைக்கு என்ன செய்வாரு? அதுவும் வழக்கு போட்டுட்டு போறாரு. இந்த 2100 கோடியை வந்து ஒண்ணு நாளைக்கு நிர்மலா சீதாராமன் ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? நிதி ஆயோக்ல இருந்து வெளிநடப்பு செய்தாலும் செய்வார். ஏன்னா அவர் இந்த ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியவர் RSS பலமா இருக்கிறவர் ராகுல் காந்திக்கு அடுத்து முதல்வர், பிஜேபியை கடுமையா இருக்கிறவர் முதல்வர். நிச்சயமாக அவர்களுக்கு பணிந்து போக மாட்டார். அதுங்க நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் மட்டும் நான் மரியாதைக்குரிய விபி கலையரசன் எம்எல்ஏ விட்டு வைக்கிறேன். நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் போறாங்க நிதி ஆயோக் கூட்டத்திற்கு, ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இந்தந்த திட்டங்கள் இருக்கிறது, ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்து இருக்கிறது. இந்த திட்டங்கள் ஏற்கனவே படித்தேன், சாணியால் இருந்து, அதே போல இ மொபிலிட்டியிலிருந்து, இ அமிர்திலிருந்து, மெத்தனால் எக்கனாமியிலிருந்து, இதையெல்லாம் நான் கேட்டு பெற போறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போய் அதை கேட்க சொல்லுங்க. 2000 கோடி எப்படி கேட்பாங்க சார்? மக்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும். இல்ல சார், நீங்க கல்வி விவகாரத்துல 2000 கோடி நிச்சயமா கேட்பாங்கல்ல? இல்ல, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டீங்க, வழக்கு போட்டதை போய் எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போய் கேட்பீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு திட்டத்துக்கான நிதியை திட்டத்தை செயல்படுத்தாம எப்படி நீங்க கேட்க முடியும்? அதான் உங்களுடைய அறிவாளித்தனங்கிறது. ஒரு திட்டத்தையே செயல்படுத்த மாட்டீங்க, திட்டத்துக்கு நிதி கேட்பீங்க. அதுல தேர்தல் ஆண்டுல பாஜக கேட்டு மத்திய அரசை எக்ஸ்போஸ் பண்றது அது ஒரு யுக்தியா இருக்கலாம்ல? அவங்க கொடுக்க மாட்டாங்க பாருங்க அப்படின்னு. அதாங்க நான் அதான் சொல்ல வரேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இன்னொன்னு, நம்ம இதயத்துல்லா அவர்கள் சொன்னாங்க பாஜக அதிமுக கூட்டணி இதெல்லாம் குறித்தெல்லாம் பேசினாங்க. 2 நாளுக்கு முன்பாக உங்களுடைய கூட்டணி, உங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. அதில் என்ன சொன்னாங்க?
திமுக கூட்டணி வேண்டாம், நமக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், எனவே தாவாக்கோடு கூட்டு வைக்கலாம்னு சொன்னாங்களா இல்லையா? உங்க கூட்டணியிலேயே நீங்களே நீங்க என்ன அதிமுக பாஜக பேசுறது? உண்மைக்கு மாறான தகவல். நான் அந்த இடத்துல இருந்தேன், நடக்கல. வந்த செய்தி உங்க பாருங்க, இது நீங்க மறுப்பு கொடுத்திருக்கணும் இல்லங்கறத. பத்திரிகையில வந்த செய்தி பேசப்பட்ட செய்தி, உங்களுடைய செல்ல பெருந்தகை பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி, செல்ல பெருந்தகை கேட்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். இது என்ன மாற்று மாற்று கருத்து உங்களுக்கு? அவர் இன்னொரு கேட்கிறாரு, இல்ல ஒரு நிமிஷம், நாளைக்கு பிரதமரையோ அமித்ஷாவையோ முதலமைச்சர் சந்திக்கல. இல்ல அவர் என்ன கேட்கிறாரு, பிரதமரையோ முதலமைச்சரையோ சந்திக்கல, ஒருவேளை சந்திச்சா திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருமா? பாஜக அதை ஏத்துக்குமா? திமுக அதாவது நீங்க போய் இல்ல டெல்லியில போய் நீங்க எப்படி போய் நடந்தாலும் கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் எது செஞ்சாலும் ஊழல் செஞ்சா தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அங்க போய் நீங்களே சொல்லிட்டீங்க, 1% கூட நீங்கள் மீள்வதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. திமுக மீள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சட்டம் சட்டம் தான். தேச நலன் குறித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னொரு கொஸ்டின், கடைசி கொஸ்டின் வச்சிருக்கேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சட்டமன்றத்தினுடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காரு, மதிமுக சேர்ந்தவர். அதாவது நீங்க மாநில சுயாட்சி குறித்து பேசுறீங்க, மாநில சுயாட்சி குறித்து நீங்க பேசுற நீங்க உள்ளாட்சிக்கு சுதந்திரம் கொடுங்க. நீங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய குடிநீர் கட்டணத்திலிருந்து, உங்களுடைய சொத்து வரியிலிருந்து, உங்களுடைய பத்திரப்பதிவு கட்டணத்திலிருந்து, மின் கட்டணத்திலிருந்து, பாதாள சக்கர இணைப்பிலிருந்து தொடர்ந்து உயர்த்திட்டு போறீங்க. நீங்க உள்ளாட்சிக்கு அதிகாரத்தை கொடுக்காம, உள்ளாட்சிக்கு உரிமையை கொடுக்காம, உள்ளாட்சிக்குரிய மரியாதை கொடுக்காம நீங்க என்ன மாநில சுயரிமை கொடுக்கறதுன்னு கேக்குறாரு. அதுக்கு தயவு செய்து திமுக பதில் சொல்லட்டும். இல்ல கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் நான் வச்சிடறேன் அவர்கிட்ட. இல்ல நீங்க தொடர்ந்து பேசுறது எல்லாமே நாளைக்கு டெல்லி போயிட்டு வழக்கம் போல வெளியே வந்து மத்திய அரசை கேட்டேன் கொடுக்கவில்லை என்று கண்ணீரும் கம்பளையுமாக புலம்பி மக்களிடம் ஒரு ஆதரவை தேடுவதற்கான நாடகம் என்றுதான் அதை சொல்றேன்.